ஸோ கொத்தமல்லி புதினாவை போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரேவி Hi guys, welcome back to my channel. Hope you all are doing well. Last weekend we decided let's do something special. Let's cook ghee rice and chicken curry. And then me and my husband, we spoke to our daughter. We asked her what does she want, and she's like, Mama, biryani. And then we were like, okay, let's make biryani. And I thought, why not? Let's show you guys how we make biryani here. And I'm handing it over to my husband, the master chef. He's the pro in making biryani. So I want you guys to see and come back and let me know how it is. Do comment below if you like the recipe, so we can try adding more of cooking videos here, okay? ஓகே கைஸ். ஸோ நம்ம வந்து இந்த சிக்கன் பிரியாணிக்கு தேவையானதுலாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு 200 ml ஆயில் ஊற்றுறேன் நான். இதில் வந்து ஒரு 7-8 கிராம்பு பிரியாணி இலை போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டையை 2ஆக உடச்சி 4. ஸோ ஏலக்காய் வந்து நான் ஒரு 5-6 போட்டுறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா 400 கிராம் வெங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த டைமில் என்ன பண்ணணும்னா இந்த அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். அடுத்து வந்து இதில் வந்து ஒரு கை புதினா, ஒரு கை வந்து கொத்தமல்லி போடுறேன். ஸோ கொத்தமல்லி புதினாவை போட்டு ஒரு நிமிஷம் லைட்டாக அப்படி வதக்குனிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஆயிலில் போய் இறக்கணும். ஸோ இப்போ இதே ஆயிலே வந்து நம்ம வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனில் இதை வந்து இந்த ஆயிலே சேர்க்கணும். ஆயிலில் சேர்க்கும்போது அந்த கலர் வந்து கரெக்டாக அந்த ஆயிலில் போய் மிக்ஸ் ஆகும். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கலர் வந்து இந்த ஆயிலில் போய் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இன்க்ரீடியண்ட் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து நான் ஒரு 6 ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்து கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். 4-4.5 ஸ்பூன் கணக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா அதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கணக்கில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரேவியே வந்து ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக, இந்த கிரேவி தான் உங்களுக்கு வந்து கடைசியில் வந்து இந்த பிரியாணியோட ஃப்ளேவர், கலர், அந்த ஸ்மெல்லு எல்லாமே கொடுக்குறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த பிரியாணி ஸ்மெல்லையும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிரேவி வந்து இந்த மாதிரி வரணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளி வந்து நான் 3 தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன், அதை தான் இப்போ சேர்த்துருக்கேன். ஸோ இங்கே இந்த தக்காளிலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரி சாலடுக்கு யூஸ் பண்ணுற தக்காளிஸ் மோஸ்ட்லி. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 3 தக்காளி இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். இப்போ நீங்கள் கேஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் தண்ணிலாம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கல. ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் வந்து இப்போ 1 கிலோ அரிசின்றதால இப்போ வந்து 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷமாக வந்து இது கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அதை வந்து நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆவி வந்து கையில் எல்லாம் அடிச்சிருச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். 10 மினிட்ஸாக வந்து இந்த கிரேவி இப்படி சிம்லேயே லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இதில் நம்ம சிக்கனை போடலாம். கிளறி விட்டுக்கலாம். இப்படி விட்டுட்டு இப்போது இதை வந்து ஒரு ஃபாஸ்ட்டில் நான் வைக்கிறேன். 12 வைக்கிறேன். 12 வச்சு ஒரு 2 இல்லை ஒரு 3 நிமிஷம் ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். அப்புறம் வந்து நம்ம ரைஸை போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் ஆச்சு. சிக்கனை போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சுருந்தேன். இப்போ கொஞ்சம் சிக்கன் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த ரைஸை போடுறோம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு கொதி வரட்டும். திருப்பி 2 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இல்லை, அதோட கம்மியாக தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டைம் உப்பு செக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம சிம் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இதை போட்டு நான் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ரேட்டை எடுத்து கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு இந்த எட்ஜெல்லாம் ஒரு டைம் அமுக்கி விட்டுடலாம். ஸோ ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இப்போ வந்து எதுவுமே எதுவும் வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து தம்மில் வச்சுருந்தோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ரைஸ் வந்து குழையவும் இல்லை, வேகாமலும் இல்லை, நீட்டாக கரெக்டான லெவலில் வந்திருக்கு, பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ சர்வ் பண்ணும்போது சைட்லேருந்து எடுப்போம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மேலே உதிரியாக இருக்குது. Hope you guys enjoyed watching the recipe. The biryani turned out really good, so we loved it. And I forgot to shoot the video of eating it because we were like that hungry. That's it for today. I'll try to upload more of cooking videos. Stay tuned. Don't forget to subscribe and hit the notification button. See you guys in my next video. Bye.